த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த பட்ஜெட் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நான் ரொம்ப பக்கத்துல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா டெல்லியில தான் இருக்கிறேன் அப்படின்றதுனால தினந்தோறும் பார்லிமெண்ட்டுக்கு போய் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக நாடாளுமன்றத்துல திமுகவும் பாஜகவும் காரசாரமா மோதிக்குவாங்க. இந்த மோதல் அப்படின்றது மிக கடுமையா இருக்கும். ஒட்டுமொத்த போக்கஸும் தமிழ்நாடை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா நான் நினைச்சதுக்கு அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினர் திமுக அப்படின்ற வார்த்தையோ தமிழ்நாடு அரசுன்ற வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்தாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த ஆச்சரியத்துக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்களுக்கு தான் நடக்க போகுது. கடந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தப்போ பீகார் எலெக்ஷன் வர இருந்தது அப்படின்றதுனால பீகாருக்கு அள்ளி தெளிச்சிருந்தாங்க வாக்குறுதிகளையும் முக்கியமான அறிவிப்புகளையும். ஆனா இந்த முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு சம்பந்தமான மிக முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அப்படின்றது பெயரையும் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்தாம இருந்தாரு. அவ்வளவு ஏன், வழக்கமா அவர் மேற்கோள் காட்டக்கூடிய திருக்குறள் மாதிரியான விஷயங்களை கூட பட்ஜெட்ல அவரு சொல்லாம இருந்தாரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு பெரிய எதிர்வினையா அப்படின்னு கேட்டா நாடாளுமன்றத்துக்குள்ள அவ்வளவு பெருசா இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கினப்போ குடியரசுத் தலைவர் உரையாற்றி இருந்தாங்க. அந்த உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் அப்படின்றது நாடாளுமன்றத்துல நடந்துச்சு. ஸோ அதுலதான் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாம தடுக்கப்பட்டார். எதிர்கட்சிகளுக்கு பெரிய அளவுல பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்னாலும் கூட மாநிலங்களவையில ஓரளவுக்கு அந்த விவாதம் அப்படின்றது நடந்துச்சு. திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கடுமையான முறையிலேயே விமர்சிச்சு அந்த பேச்சு அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய டேர்ன் அப்படின்றது வந்தது. அவர் பதில் அளிக்கணும் அப்படின்ற இடம். மக்களவையில தான் அவர் முதல்ல பேசுறதா இருந்தது. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோதிமணி, சுதா இவங்க எல்லாருமே பிரைம் மினிஸ்டரை அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அதனால நான் பிரைம் மினிஸ்டர் வர வேணான்னு கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருந்தாரு சபாநாயகர் ஓம் பிர்லா. அதனால பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மக்களவைக்கு வராம மாநிலங்களவைக்கு போய் குடியரசுத் தலைவர் மீதான அந்த விவாதத்துல கலந்துக்கிட்டு அவரும் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஒரு நீண்ட ஒரு பேச்சாதான் இருந்தது. வழக்கம் போல காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. பாவம், 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நேரு அவர்களையும் அவர் இந்த முறையும் விட்டு வைக்கல, கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இந்திரா காந்தி அவர்களையும் வழக்கம் போலதான் அவங்களையும் விட்டு விளாசி இருந்தாரு. ஆனா என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, திமுக அப்படின்றத பத்தி அவரு வெறும் ஒரே ஒரு முறைதான் சொன்னாரு. அதுவும் என்னன்னு சொன்னாரு, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போற போக்குல அப்படி சூடு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. மற்றபடி தமிழ்நாடு பத்தியோ இல்லாட்டி திமுக பத்தியோ தமிழ்நாடு அரசு பத்தியோ அங்க நிலவக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் பத்தியோ எதையுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா இந்த ஹிந்தி திணிப்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு வழக்கம் போல தமிழ் மொழியை காக்கக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சியினர் தான், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி திமுக அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை கடந்த காலங்களில் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த முறை அது எதுவுமே இல்லாம கப்பு சிப்புன்னு ஒரு போக்கஸ் ஃபுல்லா காங்கிரஸை அடிக்கக்கூடியது அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு இதுவே பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. இதை விட ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் நேத்து மக்களவையில நடந்திருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்கல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள், அந்த பட்ஜெட் நல்லதா கெட்டதா அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தின ஒரு விவாதம் அப்படின்றது மக்களவையிலும் நடக்குது, மாநிலங்களவையிலும் நடக்குது. மக்களவையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது, பாஜக இந்தியாவை அமெரிக்கா கிட்ட வித்துட்டாங்க, பாரத மாதாவை அமெரிக்கர்கள் கிட்ட பாரதிய ஜனதா கட்சியை வித்துட்டாங்க, மிக முக்கியமான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்து பேசி கடுமையான முறையில விமர்சனங்கள் அப்படின்றத வச்சிருந்தாங்க. குறிப்பா
இந்தியர்களுடைய தரவுகள் டேட்டாஸை வந்து அமெரிக்காவுக்கு அடுத்த 25-30 வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமா வித்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்க பொருட்களை இந்தியாவுக்கான சந்தையா திறந்து விட்டுட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பாடுபட போறாங்க அப்படின்னு அவர் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சு குற்றம் சாட்டியிருந்தாரு. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலளிக்க வேண்டிய இடம் அப்படின்னு வந்த பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் அவங்களும் சரமாரியான பதிலடி. இன்னும் சொல்ல போனா இந்தியாவை வித்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு 2013 இந்தோனேஷியாவோட பாலியில நடந்த ஒப்பந்தத்தை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு மாதிரி வெலாசி தள்ளிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா மேற்கு வங்க மாநிலம், அதுதான் அடுத்து தமிழ்நாடு கூட எலெக்ஷன் நடக்க போகக்கூடிய ஸ்டேட்டு. மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற பெயரை பல தடவை பயன்படுத்தினாங்க. அந்த மாநிலத்துடைய முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்களுடைய பெயரை பல முறை பயன்படுத்தி இருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் பெயரை பல முறை பயன்படுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்க மாநிலத்தை சதிச்சுட்டாங்க. அந்த மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு, ஊடுருவல்காரர்களுக்கு மம்தா பானர்ஜி அடைக்கலம் தராங்க அப்படின்னு கண்ட மெனிக்கு கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றத முன் வச்சிருந்தாங்க. அப்படியே கீழே இறங்கி வந்தா தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரளா, அதே மாதிரிதான் தமிழ்நாடு கூட தான் அங்கேயும் எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசை கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க, கேரளால சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, நிதி நிலைமை சீர்குலைஞ்சு போயிருச்சு, பழங்குடியினருக்கு அங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு, அப்படி இப்படின்னு அந்த ஸ்டேட்டையும் வச்சு வெலாசிட்டாங்க. இதுல 2 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கக்கூடிய 2 ஸ்டேட்டை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்களா. ஆனா அஸ்ஸாம் மாநிலம், ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சி ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட், அதனால அஸ்ஸாம் மாநிலத்தை பத்தி எதுவும் பேசல. அடுத்தது புதுச்சேரி மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்றதுனால அந்த மாநிலத்தை பத்தியும் எதுவும் பேசல. ஆனா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம், கூட்டணி இல்லாத மாநிலம், அவங்க ஆட்சி நடக்காத மாநிலம், அப்படி இருந்தும் கூட திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு பத்தி எந்த ஒரு வார்த்தையும்னா திமுக அப்படின்ற பெயரை பயன்படுத்தல, தமிழ்நாடு அரசு பயன்படுத்தல. சரி, தமிழக அரசுனாவது பயன்படுத்தினாங்களா? அதுவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நிதி பிரச்சனையை பத்தி பேசினாங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசினாங்களா? இல்ல காவல்துறை மரணங்கள் நடக்கக்கூடியதாகட்டும், இல்லாட்டி நிறைய முக்கியமான அம்சங்கள், மணல் கொள்ளையாகட்டும், அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணைகளாகட்டும், இதையெல்லாம் பத்தி பேசினாங்களா அப்படின்னா எதைய பத்தியுமே ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை அப்படின்றதுதான் பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா போன வாரம் இதே பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது மாநிலங்களவை ராஜ்யசபால டிஎம்கே ராஜ்யசபா எம்பியான வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை விமர்சிச்சு அவர் பேசியிருந்தாரு. அப்போ எந்திரிச்சு பேசின நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஹானரபிள் மினிஸ்டர் வில்சன் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. என்னுடைய ரவுண்டு வரும் பொழுது, நான் பதில் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரும் பொழுது இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் வரிக்கு வரி நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர அதை அவங்க செய்யல. ஏன் அவங்க அதை செய்யல அப்படின்றத எனக்கு இப்பவுமே மண்டையை பிச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதை நம்ம அப்படியே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கூட கொஞ்சம் ஒட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாரு, பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கக்கூடியவங்க, அவங்க ஒருத்தர் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய சூழல்ல திமுக அதை படல. ஆனா பாஜக ஆமா விஜய் சொல்றது சரிதான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில தான் அவங்க திமுகவை எந்த ஒரு இடத்துலையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அட்டாக் பண்ணல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அட்டாக் பண்ணல அப்படின்னா வேற யார் அட்டாக் பண்ண போறாங்க? அதனால விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது மாதிரிதான் பாஜக நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேக கேள்வி முதலா எழுந்திருக்கு. 2வது, இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமா இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய நிதிச்சூழல் குறித்தோ இல்லாட்டி மற்ற விஷயங்கள் குறித்தோ சட்டம் ஒழுங்கு குறித்தோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லாட்டி அதிமுக இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோ தலைவர்களோ பிரச்சாரம் பண்ணும் பொழுது திமுக காரங்க உடனே அதுக்கு என்ன பதிலடி கொடுப்பாங்க? ஏங்க, பார்லிமெண்ட்ல உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியே வாய மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் எங்களை பத்தி விமர்சிக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எங்களை பத்தி விமர்சிக்கல, அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே எங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு இல்லைன்னு தானே இருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்காம நீங்க எதுக்கு எங்களை விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திமுகவினர் குரல் கொடுக்கறாங்க அப்படின்னா அது அதிமுக எப்படி சமாளிப்பாங்க எனக்கு புரியல. இப்ப பார்லிமெண்ட்ல பேசி இருக்கணும், பேசாம விட்டாச்சு.
இனி வெளியே போய் பேசினாங்கன்னா என்ன கேட்பாங்க, ஏங்க நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசிக்கணும் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல திமுகவை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வச்சு கண்டமினி விமர்சிச்சிருக்காங்க. 2G வழக்காகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு தமிழ் போராட்டமாகட்டும் ஹிந்தி எதிர்ப்பாகட்டும் இது எல்லாத்தையும் வச்சு கடுமையான முறையில விமர்சிச்சிருக்காங்க. ஆனா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக திமுகவை அப்படியே எதையுமே கண்டுக்காம விட்டுருக்கிறது, ஒரு 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 விமர்சனங்கள் எதையும் வைக்காம. ஏன்னா அதிமுகவினர் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுனதையோ இல்லாட்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனதையோ வச்சு மேடைக்கு மேடை அவங்க பேசலாம்னு திட்டமிட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள ஒரு அவமானம் ஏற்படுத்தப்பட்டது, அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு நாடாளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டரும் பேசியிருக்கிறாரு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. அது அதிமுகவினர் எந்த அளவுக்கு அதை கையில எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரங்கள் ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் கடந்த காலங்களில் பண்ணவங்க தேர்தல் நெருங்க போகக்கூடிய நேரத்துல ஏன் திமுகவை எதுவுமே அட்டாக் பண்ணாம விட்டாங்க அப்படின்றதுதான் எனக்கு புரியாத விஷயமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாலுமே விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லாட்டி எப்படி இருந்தாலும் அதிமுகவை இந்த முறை ஒரு மாதிரி முடிச்சு கட்டியணுன்ற ஒரு முடிவோட தான் பாஜக கூட்டணியில சேர்ந்து இருக்கிறாங்க, அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த விஷயத்துல உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.